நடந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் அங்கே வராரு. விஜய் பயமுறுத்துற மாதிரி வரதோட காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கலாட்டா பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் திட்டுற அப்படின்னு, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கலாட்டா பண்ணீங்க நேற்று, அதுவும் அப்படி ஒரு பாட்டு பாடுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி பேசுகிற, உன்னை நினச்சி தாண்டி பாடினேன், வேறு நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு, நான் கூப்பிட்டு பார்த்தேன், என் பொண்டாட்டி என் கூட இல்லை, அப்போ நான் என்ன பாட்டு பாடுவேன், அந்த மாதிரி தானே பாட முடியும் அப்படின்னோடனே, இது ஒன்று சொல்லிவிடுங்க, முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, எதுக்காக இந்த வேலை இல்லை இங்கே செஞ்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் நிறுத்துறியா, நான் வேணான்னு சொல்லிட்டேன், அதனால் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பழைய ராமாயணத்தையும் பாடிட்டு இருப்பேன். இங்கே பாரு காவேரி, நான் உன்னை என்றைக்குமே வேணான்னு சொல்ல மாட்டேன், வேணான்னு சொல்கிறவன் இவ்வளோ தூரம் தேடி வந்து உன் கூட வந்து தங்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா, இல்லை இந்த மாதிரி உன்னை கெஞ்சிட்டு இருப்பேனா, சொல்லு காவேரி அப்படின்னு ஒன்று அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார் காவேரி, நான் வீட்டை விட்டு காலி பண்ண முடியாது, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், அதுவும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக மட்டும் தான் நான் இங்கே தங்கியிருக்கேன், போதுமா, என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இங்கே தாண்டி தங்குவேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரி அமைதியாக அங்கேருந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, அவ்வளோ சந்தோஷப்பட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜய் இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ணதோ அதே டைமில் பண்ணுற வேலையும் பார்த்துட்டு சாரதா சாமையாக டென்ஷன் ஆகி நான் ஊருக்கே போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன பண்ண தெரியாமல் குமரன் வந்து தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை குமரன் வந்து பண்ண அந்த ப்ரோக்ராம் வந்து டிவியில் வருது. அப்போ விஜய் வந்திருக்க விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. அதிர்ச்சி அடைகிறாங்க. குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. விஜய் பாவம் வந்து கடன் கலக்கிறாரு, விஜய் வந்திருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு குமரன். இந்த சூழ்நிலை காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்ததை நினச்சி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க விஜய் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்படியே வந்து எதையோ வேலை பண்ணிகிட்ருக்காரு. பார்த்துட்டு காவேரி வந்து ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. சொல்லு காவேரி அப்படின்னோடனே, நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா அப்படின்றாங்க. ஆமாம், எதுக்கு வந்தீங்க, தேவையில்லாத விஷயம் ஏங்க பண்ணுறீங்கன்னொன்னே, ஏன் காவேரி நான் வரக்கூடாதா, நான் இருக்கக்கூடாதாங்க அப்படின்னோடனே, அதுக்கு இல்லைங்க அப்படின்றாங்க. ஏன் காவேரி, நான் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்ததோ இல்லை இங்கே இருக்கிறதோ யாருக்கும் பிடிக்கலன்னு தெரியும், உனக்கும் பிடிக்கலையா காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. காவேரி ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாமல் அப்படி யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வந்து கையை பிடிச்சிட்டு அப்படி பேசுகிறாரு. ப்ளீஸ் காவேரி, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ, உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் மனசை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு தெரியும்ல நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, நீ புரிஞ்சுக்கிறல்ல, எனக்கு அது போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே இருக்காரு. காவேரியும் கையை விட முடியாமல் தவிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு ஓடியே போயிடறாங்க காவேரி. இங்கே வந்து விஜய் வந்து ஒரு நிமிஷம் கூட என் பொண்டாட்டிக்கிட்ட பேசக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஹவுஸனோட ஒய்ஃபும் ஹவுஸனும் வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. என்னப்பா, என் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து நேற்று ஏதோ வந்து பிரச்சனை ஆகிடுச்சாப்பா அப்படி சொல்லி சொன்னோன்னே, புதுசாக வந்திருக்காங்கப்பா அவங்க கூட எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். விஜய் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸனர் சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லா பொம்பளை பிள்ளைங்களாக இருக்காங்க, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னோடனே, இனிமேட்டு பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, தனியாக சமையல் பண்ணுறாரு. அவரால் சரி வேறு சமைக்க முடியல, அதனால் சாப்பிடாம வந்து கஷ்டப்பட்டுருக்காரு விஜய். இதை காவேரி வந்து நோட் பண்ணிடுறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து நம்ம நர்மதா கிட்ட வந்து சாப்பாடு வந்து யாருக்கும் தெரியாமல் காவேரி கொடுத்து அனுப்புகிறாங்க. நர்மதாவை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்ட விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நர்மதா கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு. உன் அக்காவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுன்றாரு. எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க, அக்கா கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு அப்படின்னோடனே, எனக்கு தெரியாதா, அந்த வீட்டில் எனக்கு வந்து என் பொண்டாட்டி தான் கொடுத்து அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. எங்கே நர்மதா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போன விஷயத்தை பாட்டி கண்டுபிடிச்சிடறாங்க. பாட்டி வந்து நர்மதா கிட்ட உனக்கிட்ட யார் கொடுக்க சொன்னதுன்னொன்னே, எனக்கு நல்லா தெரியும், காவேரி தானே கொடுக்க சொன்னா, காவேரி உள்ளுக்குள்ளே அவனை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றுமே திரும்ப நடிக்கிற அப்படின்ற